வெல்கம் டு அணுவின் உலகம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்டான வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு. இந்த வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தேங்காய் பூ சாதம், லெமன் சாதம், அப்புறம் புளியோதரை, மூணுமே நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு போனால் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த 3 கலவை சாதமும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 3 பவுலில் நான் சமைச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஒன்றுலேயும் ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இந்த இதில் நம்ம தேங்காய் பூ சாதம் பண்ண போகிறோம், இதில் லெமன் சாதம் பண்ண போகிறோம், இதில் புளியோதரை பண்ண போகிறோம். ஸோ 3 வெரைட்டி ரைஸ் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல். தேங்காய் பூ சாதத்துக்கு தேங்காய் பூ 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வேணும், கடுகு, உளுந்து, உப்பு வேணும். அப்புறம் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியாக போடுங்க. நான் கடுகில் போட்டிருக்கேன், இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். வரமிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் தாளித்து நம்ம தேங்காய் பூ சாதமும் பண்ணிடலாம். தேங்காய் பூ சாதத்துக்கு நம்ம பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றியாச்சு, ஆன் பண்ணிட்டேன். இதற்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நல்லா பாத்திரம் காஞ்சிருச்சு. உங்களுக்கு எண்ணெய் ஊற்றின உடனே நமக்கு சீக்கிரம் ஹீட் ஆகிடும். நான் யூஸ் பண்ணுற பாத்திரம் ஆல் கிளாட் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட சேர்ந்தது. ஸோ அந்த பாத்திரம் நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. நான் இப்போ தான் அதை லேர்ன் பண்ணேன். நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு உடனே எண்ணெய் ஊற்றிட்டு காய வச்சோம்னா ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் ஃபஸ்ட்டே வச்சுட்டு அப்புறம் நம்ம எண்ணெயை வைக்கணும். இதில் கடுகு, உளுந்து போட்டாச்சு. ஹேண்டிலோடு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அது ஒரு பக்கம் நம்ம வெடிக்கையிலேயே இந்த பக்கம் வரமிளகாவை சும்மா இந்த இது இருக்குது பாருங்கள், 2 இப்படி 2 போட்டுருங்க, 2 போட்டுருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல உளுந்து, முந்திரி பருப்பு, அதையும் ஒரு சைடில் போட்டுருங்க. ஸோ எல்லாமே வறுபடட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதை நல்லா பிச்சு போட்டுருங்க. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூவை இதில் கொட்ட போகிறேன். ஃப்ளேமை குறைச்சிருங்க. தேங்காய் பூ போட்டோடனே போட்டுட்டு கையோட இதுக்குரிய உப்பும் சேர்த்துருங்க. நான் இந்த ஸ்பூனை வச்சு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம், ஏன்னா நான் சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்துக்கணும். ஃப்ளேம் ரொம்ப குறைச்சிருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இந்த ஹீட்டில் இதான உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ சாதத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கதை நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் பூ சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ இஞ்சி எடுத்து பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் நம்ம நிலக்கடலை. எனக்கு ரொம்ப போட்டால் பிடிக்காது எலுமிச்சம்பழம் சாதத்தில் நிலக்கடலை, அதனால நான் 1 டீஸ்பூன். உங்களுக்கு நிலக்கடலை ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா நிறையா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் வேணும், கடுகு, உளுந்தம்பருப்பு வேணும், உப்பு வேணும், இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்சிட்ருக்கு. அது காயிற நேரத்தில் நான் இந்த எலுமிச்சம்பழம் எடுத்தோம் இல்லையா, அதை நான் புளிஞ்சு பாருங்கள் கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு அதுவும். அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்தோம்ல, அதையும் கொஞ்சம் நீளவாக்கா இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் பெருசாக, ஏன்னா சாப்பிடும் போது எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது காஞ்ச உடனே நம்ம தாளிச்சிடலாம்.
எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கடுகு போட்டுடலாம். நான் என் கடுகோட கொஞ்சம் உளுந்து கலந்து வச்சிருக்கேன், அதனால கடுகு உளுந்து சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலை பருப்பு, நிலக்கடலை ரெண்டையுமே நம்ம போட்டு லேசா வறுப்போம். லேசா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டோடனே கொஞ்சம் வெடிக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சியையும் நான் போட்டுட்டேன். அடுத்து இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மஞ்சள் பொடி, அதையும் நான் அந்த இதுலேயே போட்டுறேன், ஆயில்லேயும். இது மாதிரி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சிருங்க, லோவில் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல லெமன், இதை வந்து இதில் ஊற்ற போகிறோம். நம்ம இன்னும் உப்பு போடல, நம்ம வந்து இப்போ உப்பை போட்டுடலாம். நான் வந்து சாதம் ஆக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஆக்கியிருக்கேன், அதனால நான் வந்து லெமனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். 1 கப் சாதம் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன், அதனால போதும். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியாக அளவு நமக்கு சொல்ல முடியாது. பட் இந்த லெமன் தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு இதில் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், லெமன் சாதத்துக்கு எடுத்து வச்ச ரைஸை மிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே நமக்கு ஆல்ரெடி லெமன் கலவை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அழகாக இருக்குல்ல கலர் பார்க்குறதுக்கேவும். புளியோதரைக்கு வந்து ஒரு பொடி செய்யணும். அதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகா 4 மிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எனக்கு மிளகு காரம் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லா பொருளையுமே வறுத்துட்டேன். நான் வந்து கொத்தமல்லி விதையை கொஞ்சம் நேரம் வறுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து மிளகு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலே நல்லா பொரிஞ்சிருதுங்க. பொரிஞ்சு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து ஆறட்டும். இந்த பொருள் எல்லாம் நான் மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிட்டேன். ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளியோதரைக்கு வந்து நம்ம புளி காய்ச்சல் பண்ணணும்ல, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கடுகு. நான் கடுகோட கொஞ்சம் உளுந்து கலந்து வச்சுருப்பேன் எப்பயுமே, அதனால் அதுவும் சேர்ந்துருக்கு, கடுகு உளுந்தம்பருப்பு. அப்புறம் இந்த பிளேட்டில் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, நல்லா வறுத்த கடலைப்பருப்பு, தோல் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். ஒரே ஒரு வரமிளகா தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம அந்த பொடியிலையும் வரமிளகா போட்டிருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை. எனக்கு வந்து புளிக்காய்ச்சலில் பூண்டு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். ஸோ நான் பூண்டும் போடுறேன். ஒரு 4 பல்லு பூண்டு இருக்கும், அதை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு உப்பு வேணும், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வேணும். நான் வந்து இந்த பாருங்கள் ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். புளி வேணும், எனக்கு வந்து இந்த புளி பேஸ்ட் தான் இருக்குது, அதனால் நான் புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து புளினா நல்லா வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை வந்து ஊற வச்சு திக்காக எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டேன். கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடித்த உடனே நம்ம வந்து இந்த வரமிளகாவை இப்படி நான் முழுசாக தான் போட போகிறேன். வரமிளகா நான் பிக்க போகிறதில்ல, நம்ம ஏற்கனவே அந்த பொடியில் போட்டிருக்கிறதுனால காரம் இருக்கும். ஸோ நம்ம முழுசாக இதில் போட்டுடலாம். இந்த பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வேகமாக சமைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நான் வந்து இந்த பூண்டு எடுத்திருக்கேன்னா அதையும் ஒரு பக்கம் போட்டுறேன். போட்டு இதை நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலையை போடலாம். பூண்டு வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் போட போகிறேன். போட்டு
நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி பேஸ்ட் போடலாம். புளி பேஸ்ட் பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் இவ்வளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சிங்கன்னா கூட கரெக்டாக வரும். நான் இதை வந்து அப்படியே போட்டுட்டு இந்த புளிக்கு வந்து ஒரு 2.5 கப்பு தண்ணி நம்ம ஊற்றலாம். ஏன்னா அது கொதிக்கணும் இல்லையா, அதுக்காண்டி. ஸோ நான் இதை வந்து இப்போ இந்த எண்ணெயில் போட்டுற போகிறேன். இங்கே பாருங்கள், 1 கப் தண்ணி, இன்னொரு கப்பு, இன்னும் ஒரு 1/2 கப் ஊற்றலாம். இன்னும் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது கொதிக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. புளி பேஸ்ட்டு திக்காக இருக்கும். ஸோ நல்லா கரையிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்தவுடனே நம்ம அந்த கடலை பருப்பையும் உப்பையும் போடலாம். இப்போ புளி காய்ச்சல் எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த கடலை பருப்பு, அதையும் உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா அந்த புளிப்பு சேர்ந்து நல்லா இருக்கும் கடலைப்பருப்பு. ஸோ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். புளி காய்ச்சல் பாருங்கள் எவ்வளோ வத்திருச்சுன்னு, நமக்கு அந்த புளி வாசனை போயிருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு போட போகிறோம். ஸோ உப்பு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேங்க. இதை வச்சு ஒரு 4 போட போகிறேன். ஏன்னா புளிப்புக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வத்திருச்சு புளி. இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து இந்த பொடி நிறைய அரைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து போடுங்க. நான் இப்போதைக்கு இதில் ½ த அமௌண்ட் போட போகிறேன். அங்கே பாதி போட்டு பாதி எடுத்து வச்சிருக்கேன். கலக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த பொடியும் சேர்ந்து கொதிச்சு கொஞ்சம் திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இறக்கணும். இது ஒன்று ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் வந்து ஃப்ளேம் 2ல் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்னோட தான் அந்த பாத்திரம் ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். புளிக்காய்ச்சல் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. நம்ம இதில் வந்து கொஞ்சத்தை வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக போயிடும். உள்ள நான் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். ½ த அமௌண்ட் எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம சாதம் வந்து ஒரு 1.5 கப்பு சமைச்ச சாதம் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இது போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தை நான் இதில் கொட்ட போகிறேன். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் புளி சாதத்தை. நம்ம வேணால் இன்னும் கொஞ்சோண்டு வேணால் புளி போடலாம். நான் கொஞ்சமாக போடுறேன் இந்த பேஸ்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆக ஆக நல்லா கரெக்டாகிடும். ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். புளியோதரையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கலவை சாதம் செஞ்சது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.